டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற நீதிபதியும் வழக்கறிஞருமான திரு ராம்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வேங்கை வயல்ல நேற்றைக்கு ஒருவர் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அந்த இறப்புக்கு யாரும் வெளியிலேருந்து ஆட்கள் உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாங்க. நேரடியாக ஊடகங்களையும் தடுக்கிறாங்க, யாரும் உள்ள விடலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு. இது குறித்தான விவாதங்கள் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க. இது குறித்து முதல் கருத்து என்ன அப்படின்னா, பெரிய கலவர வழக்காக இருந்து ஒன்பாட்டி போர் போட்டு இந்த நாட்டில் இப்போ யாரும் கூடக்கூடாது, 2 பேருக்கு மேலே கூடக்கூடாது, 3 பேருக்கு மேலே கூடக்கூடாது, 4 பேருக்கு மேலே கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவசர சட்டமே பிறப்பித்திருந்தாலும் இறப்புக்கு மட்டும் அதில் விதிவிலக்கு இருக்குது. இறப்புக்கு இறப்பு ஊர்வலம் வைக்கலாம், மற்றபடி ஒரு சமய ஊர்வலமாக இருந்தால் அதை கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அது விதிவிலக்குகளில் ஒன்று. அப்படி விதிவிலக்காக இருக்கிறதுலே இது போட்டால் இது ஒரு பெரிய உச்சபட்சமான சர்வாதிகார நாட்டில் கூட இது நடக்காது. இது சர்வாதிகாரத்தின் உச்சம். எப்படி ஒரு இறப்பு, என்னுடைய இறப்பு கூட என் உறவினர்கள் போய் அழக்கூடலை அப்படின்னா அது அந்த மாண்பு என்ன இருக்குது? ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அடிப்படை உரிமைகள் என்பது இறந்தவர்களுக்கும் உண்டு. இறந்த மனித இப்போ செத்துப்போனானா உயிர் இல்லாமல் பிரிச்சு அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அடிப்படை உரிமைகள் இல்லைன்னு இல்லை. அது இறந்து பூமிக்குள்ள புதைக்கிறது வரைக்கும் அவருடைய அந்த சொல்லம் மாண்பு மிகுந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அனைத்து பலன்களும் அவர்களுக்கு கிடைப்பெற்று அவர்கள் ஒரு மாண்புல அடக்கம் பண்ணப்படணும். அதுக்கு அவர்களுக்கு போவிடலை அப்படின்னு சொல்கிறது ஜனநாயகத்தின் உச்சபட்சமான கேலிக்குத்து. இது பட்டியலின மக்களுக்கு எதிராக தான் நடக்குமே தவிர இது வேற இன மக்களுக்கு நடக்காது. ஏன்னா இந்தியாவில் அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி முழுக்க சமூக சீர்திருத்தம் பெரிய அந்த ஆட்சி இந்த ஆட்சி எதாத்தினாலும் நம்ம பேசிக்கலாமே தவிர, ஆனால் உச்சபட்சமாக இங்கே நடக்குது வித்தியாசமான, அதாவது இப்போ சொல்லுவார், கட்டப்படாத சுவர்கள், எழுப்பப்படாத சுவர்கள், கற்பனையில் எழுந்த சுவர்கள் இந்தியாவில் தான் நிறையா இருந்துக்கிட்டு இருக்குது. அது தலித் மக்களுக்கு எதிராக ஒரு பக்கமும் பட்டியலின மக்களுக்கு இல்லை வாழக்கூடிய மற்றவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்திய அரசு சட்டத்தினுடைய பலன்களை முழுக்க அனுபவிக்கிறது யாருன்னா அது வேறு அந்த சமூக மக்கள் தான். அரசும் அதே மாதிரி தான் பட்டியலின மக்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த அரசு மட்டும் இல்லை, இதுவரை வந்த அரசுகளும் சரி. ஆனால் முன்னால் இருந்த அரசாவது ஓரளவு எதிர்பார்க்கலாம், அவர்கள்ட்ட ஏதாவது நம்ம ஒரு வழக்கு தொடுத்துக்கலாம் எதிர்பார்க்கலாம்னு. ஆனால் இந்த அரசை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் நேர் விரோதமாக இருக்குது. இல்லை, இப்போ வேங்கை வயலில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அங்கே வேறு பல பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வெளியாட்களை தடுக்கிறோம் அப்படிங்கிற அது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்கேன். அது வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு போட்டோம். நீங்கள் குற்றப்பத்திரிகைகள் எதுவுமே காவல்துறை என்ன நினைக்கோ அதை முடிக்கி. நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் எந்த எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ராம்குமார் வழக்கு என்ன நடந்துச்சு? நீதிமன்றத்தில், அதுவும் மனித உரிமை ஆணையத்தில் இப்போ ராம்குமார் மின்சாரம் தாக்கி இறக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தணும். அப்படி உறுதிப்படுத்திய போதிலும் உயர் நீதிமன்றமோ வேறு நீதிமன்றங்களோ எதுவும் சோமோட்டோ கூட வழக்கெடுக்கலையே. அதை எடுத்ததும் இல்லாமல் எப்படி இவங்க ஒரு விசாரணையின் அடிப்படையில் இவங்க எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கவே க்ளோஸ் பண்ணாங்க உயர் நீதிமன்றம். இன்றைக்கி நீதிமன்றங்களும் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த அரசு செய்யக்கூடிய வன்முறைகளுக்கும் அரசு செய்யக்கூடிய சட்டவிரோத செயல்களுக்கும் ஆதரவாக இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய விளைவு இதனுடைய விளைவு நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்னா, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இந்தியாவில் ஜனநாயகமே இல்லாமல் போகும் அப்படிங்கிற ஒரு நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருப்பதற்கு முதல் அடிப்படை காரணமாக இருந்துகிட்டு இருக்கு. வேங்கவாசல் கிராமத்தினுடைய இந்த சாவுக்கு தடுத்து வைக்காங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய, அதாவது சொல்ல போனா எவ்வளவு பெரிய உச்சபட்சமானது. இல்ல, ஒரு சிறிய போராட்டம் அதிகமான வெறியாட்கள் வராங்க அப்படிங்கிறது பெரிய அளவுல போராட்டம் ஆகலாம், கலவரம் ஆகலாம். அது எப்படியா இருந்தாலும் அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய நீதிபதி நீதிமன்றம் இதை தானே போய் கடைசியா இல்ல ராம்லீலா மைதான் கேஸ்ன்னு ஒரு கேஸ்ல வழக்குல சொல்லுவாங்க. அதுக்குத்தானே காவல்துறை இருக்கு. காவல்துறையை மீறி இது வரைக்கும் எந்த வழக்கு நடந்திருக்கு? எல்லா கலவரங்களுக்கும் அடிப்படை காரணம் காவல்துறையை தவிர பொதுமக்கள் எங்கே தன்னிச்சையாக இது பண்ணாங்க. எல்லா வழக்கிலையுமே காவல்துறை தான் அந்த வழக்குக்கு கலவரத்துக்கு ஆணிவராக இருப்பாங்க. என்ன அப்படின்னா, உண்மைகளை திசைருப்பதற்காக காவல்துறையே ஒரு வழக்கத்தை இது ஒன்று. இப்போ எப்படி வேங்கை வாசலில் அவங்களா மலத்தை கலக்கி விட்டுக்கிட்டு அவங்களா 13 நாளாக தண்ணி குடிச்சாங்களா? அப்போ எவ்வளோ பெரிய கொடுமை உங்கள் மே இது 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 முன்னால் இதுவரைக்கும் தலித்தினம், அதாவது வீசும் காற்றில் விஷம் பரவட்டும்னு சொன்ன அம்பேத்கர் வாசகம் தான் இதில். ஏன்னா இங்கே
நீதி என்பது வந்து இவர்களை பொறுத்தவரை மறுக்கப்பட்டதாக இருக்குது. பட்டியலின மக்களை பொறுத்தவரை தான் அதனுடைய இது வந்து வரிசையாக சொல்லலாம். இது மட்டும் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து திருநெல்வேலியில் ஒரு மர்டர் கேஸை சொல்லலாம். இப்போ சமீபத்தில் ஒரு பையன் கோர்ட்டுக்கு முன்னால் வெட்டிட்டான்னு சொல்லி, நீதிமன்றத்துக்கு முன்னாடி முன்னால் வெட்டிட்டான்னு சொல்லி அவன் எதுக்காக வெட்டினா? நீதிமன்றங்கள் அன்றைக்கு சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால், காவல்துறை அன்றைக்கு சரியாக நடவடிக்கை எடுத்திருந்தால் எதுக்கு அவன் போய் வெட்டுறான்? ஏன்னா அவர் அண்ணனை வந்து ஒரு பையன் கொலை பண்ணுறான். அதுவும் அண்ணன் வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவன் கஞ்சா அடிச்சுட்டு போய் கொலை பண்ணுறான். அப்போ அவன் வந்து இனிமேல் நம்ம ஊரில் வாழணுமா அப்படின்னு சொல்லி சட்டத்தை மதித்து சட்டத்துக்கு முன்னால் நின்று அவனை போய் சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துறாங்க. எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் படி, பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்படி 3 மாதத்துக்குள்ள விசாரணை நடத்தி முடிக்கணும். 2 வருஷம் ஆச்சு. அவன் சௌரியமாக வந்து பழையபடியாக அவங்கள வந்து மிரட்டுறான். அப்போ நம்ம வாழணுமான்னு ஒரு முடிவு பண்ணுறான். சரி, இது பண்ண உடனே அவன் வெட்டிட்டு சரண்டர் ஆகுறான். ஆனால் சரண்டர் ஆகணும் என்ன செய்கிறாங்க? அங்கே காவல்துறை வந்து கையை ஒடிக்கி 2 கையும் ஒடிச்சு விட்டுருது. இது மாற்று இதுக்கு இருக்குண்டா? நீதிமன்றம் அன்றைக்கி சரியாக நடவடிக்கை எடுத்து அவனுக்கு அந்த விசாரணை பண்ணி உன்னை தண்டிச்சிருக்கலாம், அதில் விடுதலை கூட பண்ணியிருக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த விசாரணையை துரிதப்படுத்தியிருந்தால் தாமதம் ஏன் ஆகுது சார்? இப்போ தாமதம் ஆகுதுன்னா, அதாவது தாமதம் ஆவதற்கு காரணம் வந்து அதாவது சொன்ன மறுக்கப்பட்ட நீதி, தாமதிக்கப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதிமாங்க. ஏன் இந்த தாமதம் ஆகுதுன்னா, பட்டியலின மக்களுக்கு உள்ள வழக்குகள் மட்டும்தான் தாமதமாகும். அது நீ திட்டமிட்டே பண்ணுவாங்க. நான் நீதிபதியாக இருக்கல முதல்வத்தூரில் அந்த மாதிரி ஒரு வழக்கை பார்த்தேன். போய் பார்த்தா 10 வருஷமாக இருக்க ஒரு வழக்கு. அவர்கள் வந்து அப்பியர் ஆகுது கூட இல்லை. வழக்கறிஞர்கள்லாம் இங்கே வந்து நீதிபதியை மிரட்டி அந்த வழக்குகளை எடுக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து கமிட்டல் ஆகணும். அந்த கமிட்டல் ஆக விடாமல், இவங்க வழக்குனா கமிட்டல் ஆக விடாமல் இங்கேயே வச்சுக்கிறது. அந்த வழக்கை கமிட்டல் ஆகி சாட்சியை சொல்லி அவங்களை உள்ளதுக்கு போடுறது. இப்போ நீதிமன்றங்களும் பட்டியலின மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எந்த நீதிமன்றங்களும் இல்லை. சமயத்தில் கூட நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா செந்தில் மல்லர்னு ஒரு ஆள் வந்து ஒரு தலைவரை பற்றி உண்மையை பேசினாரா பொய்யே பேசினாரா, அது நீதிமன்றம் தானே முடிவு பண்ணணும். இவருக்கு பிணை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது பண்ணி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் மன்னிப்பு கேளுங்க உங்களுக்கு பிணை தரம்னு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய அபத்தம்! அவர் தப்பு செஞ்சுருக்காரா இல்லையான்னு தீர்மானம் பண்ணாமல் மன்னிப்பு கேளுங்க உங்களுக்கு பிணை தரம்னு சொல்லி ஒரு லெட்ரு வாங்கினா, அப்போ நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்குது? அப்போ விசாரணைன்னு எதுக்கு இருக்குது? புலனாய்வுன்னு எதுக்கு இருக்குது? இல்லை, ஒரு நீதிபதியே மிரட்டுறாங்க அப்படிங்கிறதுனால அதை அப்படி பண்ண முடியுமா என்ன? அடுத்த கட்டமாக அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு பார்க்கணும். நான் யார் நீதிபதி எதுக்கு போய் மிரட்டுறாங்க? நீதிபதிகளுக்கு இன்றைக்கி எதுக்கு பாதுகாப்பு? நீதிபதிக்கு எதுக்கு போலீஸு? நீங்கள் நல்லா சொல்லியிருந்தா நீங்கள் நீதிபதிகள் வந்து மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்களாக இருக்கணும்ல. இவரிடம் போனால் நீதி கிடைக்கும்னு நினைக்கணும்ல. நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கே பயந்து ஓடுதாங்களே. நேற்றெல்லாம் ஒரு நான் கண்ணால் பார்த்த நிகழ்ச்சி. நீதிமன்றத்தில் ஒரு 10 வயசு பிள்ளை உருண்டு எழுகுது, என்னுடைய பாட்டிக்கிட்டே தான் போகும்னு சொல்லி. ஆனால் நீதி சட்டப்படி என்ன அப்படின்னா அம்மாட்ட அனுப்பி விட்டுருந்தாங்க. இயற்கை நீதியை நீங்கள் ஒட்டி பார்க்கணும்ல. இப்போ நீதிமன்றங்களும் அதை தான் சொன்னார். இப்போ விஆர் கிருஷ்ணய்யன்னு சொல்லி ஒரு பெரிய நீதிபதி என்ன சொல்லுவாருன்னா, நீதிமன்றங்களும் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டதல்ல அப்படிம்பாங்க. இன்றைக்கி இத்தனை சட்டவிரோத செயல்களுக்கும் காரணம் யார்? நீதிமன்றங்களும் அரசும் தானே. அரசுங்கிறது நீங்கள் காவல்துறையை சொல்கிறோம். அரசு காவல்துறையுடைய கண்ட்ரோலில் என்ன காவல்துறை கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி காவல்துறையும் இந்த அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய தவறுகளை உள்வாங்குவதற்காக காவல்துறையை பயன்படுத்துகிறாங்க. அங்கே நீதித்துறையும் அதுக்கு இது பண்ணிக்கிறது. அப்போ நீங்கள் நம்ம சாமானியர்கள் என்ன செய்வீங்க? எல்லாத்துலையும் நம்பிக்கை இழப்பாங்க. நம்பிக்கை இழக்கும்போது தான் வேறு ஆயுதங்கள் தூக்க வேண்டிய நிலை ஏற்படுவது. அதாவது நான் திருநெல்வேலியை ஏன் உதாரணம் சொல்கிறேன்னா, அவன் ஏன் ஆயுதத்தை எடுத்தான் அப்படின்னா அதற்கு காரணம் யார்? அவன் இல்லை, நீதித்துறையும் காவல்துறையும் அரசும் தான். அதே தான் இன்றைக்கி வேங்க விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்றைக்கி இந்த பணத்தை பதைக்க விடாமல் பண்ணுவீங்க. உங்கள் மீது எங்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? ஏன் பத்திரிகையாளர்கள் கூட உள்ள விட மாட்டோம்னு சொல்கிறீங்க? அதாவது இந்திய அரசியலமைப்பில் ஜனநாயகத்தின் உச்சபட்சமானதில் 4வது தூண், 4 தூண்கள்: நிர்வாகத்துறை, நீதித்துறை, பாராளுமன்றம், பத்திரிகைத்துறை. இன்றைக்கி பத்திரிகைத்துறையினுடைய உச்சபட்ச வளர்ச்சியுமா ஊடகங்கள் இருக்குது. ஊடகங்களில் உள்ள விடலைன்னா மக்களுக்கு யார் சொல்லுவா? அங்கே என்ன நடக்குங்கிறது யார் சொல்லுவா? இது எந்த நாட்டிலையும் நடந்ததே இல்லை. முதல்ல எங்கே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில், அது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு. வேறு எந்த உலக நாடுகளில் எங்கேயும் நடந்ததாக சரித்திரம் இல்லை. ஊடகங்களை விட மாட்டேன் அப்படி சொல்கிறது. இப்போ மக்கள் வந்து ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னா, இப்போ ஈசிஆர்ல வந்து பெண்கள் வந்து துரத்தப்பட்டாங்க, அந்த சம்பவமா இருக்கட்டும், இப்போ பாலியல் வன்கொடுமை நடக்குது அந்த சம்பவமா இருக்கட்டும், கொலையா இருக்கட்டும், இப்போ உடனடியா வந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்களே, உடனே வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு எங்கள்கிட்ட சொல்லுங்க. விசாரணைக்கான காலதாமதங்கள் இருக்கத்தானே செய்யும். இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி கேட்கறது, ஊடகங்கள் பெரியதாக பேச வேண்டிய தேவை இருக்கு இன்றைக்கு. கண்டிப்பா தேவை இருக்கு. ஊடகங்களுக்கு போய் தான் நீங்க கிளீனா போட்டோ எடுத்து போட்டுருந்தாங்க. இதுல விளையாட்டே இல்லை. அதுல என்ன, யாரும் அவர்களை காப்பாற்றுவதற்காக சிலவங்க என்ன பேசுறாங்க, ஏற்கனவே இவங்க விரட்டினாங்க,
இந்த பெண்ணுடைய வாகனம் வந்து அவங்களுடைய வாகனத்தில் உரசிருச்சு, அதனால தான் போய் விரட்டினாங்க. அது விரட்டினாங்களா வச்சாங்கன்னு உடனே பிடிச்சி, இது பெரிய பிரச்சனை இல்லை, அந்த வாகனம் யார் வாகனம்னு தெரியுது, இந்த வாகனத்தை பிடிச்சி யார் வாகனத்தில் வந்தவங்க யார், இதனால தான் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிடலையே. இந்த வாகனத்தை கண்டுபிடிப்பதற்கோ, அந்த அந்த வாகனத்தில் இருந்தவர்கள் யார் என்பதையோ, இல்லை அந்த பெண்கள் போன வாகனம் எந்த வாகனம் என்பதையோ, அதாவது ஒட்டுமொத்தமாக பெயர்களை சொல்லாமல் என்ன நடந்ததுன்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு ஒரு 4 மணி நேரம் போதாது, 2 மணி நேரம் போதாது? இது எதுக்கு வந்து மக்கள் கேட்கத்தானே செய்வாங்க. இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது மக்கள் கேட்காம என்ன செய்வாங்க? மக்கள் கேட்கத்தான் செய்வாங்க. மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை தானே நீங்கள். நீங்கள் தான் எங்களுக்கு எஜமானர்கள் அப்படின்னு தான் நீங்கள் ஓட்டு கேட்டு வரீங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்க நமக்கு இந்தியா இதில் வந்து ராமாயணத்துக்கு முன்னுதாரணமாக செருப்பு வச்சு ஆட்சி செஞ்சது தானே. அப்போ நீங்கள் வந்து மக்களுடைய பாதங்களாக தான் நீங்கள் நிற்கணும். இப்போ ஒரு கொலை சம்பவம் நடக்குது, அந்த கொலைக்கான காரணம் என்ன, யார் யார் வந்தாங்க, எல்லாமே விசாரிக்கிறதுக்கு ஒரு காலம் ஆகும். இப்போ உடனடியாக கேட்கும்போது ஒரு அழுத்தம் இருக்குது தானே. நமக்கு ஒரு காலமாவது வேற. ஒரு இடத்துல வந்து ஒரு பிணம் கிடக்கு, திடீர்னு என்ன இருக்குது, யார் இருக்குன்னு தெரியாதுன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சியில் நீங்கள் எது ரொம்ப பப்ளிக்காக வெளியே தெரிஞ்சிருது, ஃபோட்டோ வந்துடுது, காட்சிப்படுத்துதல் எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த காட்சிப்படுத்தலில் தேடினா யார் யாருன்னு ஈஸியாக தெரிஞ்சு போகுது. இன்றைக்கி அந்த படத்தை எடுத்துக்கிட்டு அவனுடைய ஒரு யார் அப்படிங்கிறது அந்த வாகனத்திலுடைய நம்பர் தெரிஞ்சு போகும். அந்த வாகனம் யாருன்னு இமிடியேட்டாக ஆர்டிஓ அடித்தாருன்னா இந்த இன்னார் வாகனம்னு தெரிஞ்சு போகும். வாகனத்தில் அந்த வாகனத்துக்காரனை கூப்பிட்டா யார் யாருன்னு இன்றைக்கி போனாலும் தெரிஞ்சு போகும். இதுக்கான நேர காலங்கள் அவசியம். இது வந்து நேரம் இல்லை. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தாத பட்சத்தில் தான் மக்களுக்கு இது வைப்பாங்க. அதுக்காக வேண்டி எங்கேயோ ஒரு பிணம் கிடக்கு, காட்டுக்குள்ள கிடக்கு, அனாமத்தாக இருக்குது. இப்போ அதை தேடி எடுக்கும்போது வந்து மக்கள் வந்து ஆர்வமாக கேட்டுட்டு இருப்பாங்களே தவிர இந்த மாதிரி இது பண்ண மாட்டாங்க. இப்போ வேங்கை வாசலில் வந்து 13 நாளுக்கு முன்னால் மலத்தை கலைச்சிருந்தாங்க. அதில் கலந்தது யாருன்னு தெரியாமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் தேடினாங்க. தேடிட்டு கடைசியில் கண்டுபிடிக்க முடியலன்னா நீ தாண்டா மலத்தை கலைச்ச அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் இருக்குது? இதுக்கு எதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதாவது எதுவும் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கணும். இல்லை அப்படின்னா இதுதான் இப்படி தான் இருக்கும். விசாரணையில் புலன் விசாரணையை வேணால் நீங்கள் வெளியே சொல்லாமல் இருக்கலாம். தவிர எப்போ சார்ஜ் ஷீட்னு வந்துருச்சோ அப்போ நீங்கள் வந்து பப்ளிக் டாக்குமெண்ட் தானே, அது நீங்கள் வெளியே விடணும்ல. ஒரு விசாரணை ரகசியமாக இருக்கலாம். ஏன் புலன் விசாரணை ரகசியமாக இருக்குன்னா புலன் விசாரணைக்கு அடுத்தவங்க இடையூறு பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அது சட்டத்தினுடைய பாதுகாக்கப்பட்டது. ஆனால் வந்து புலன் விசாரணை முடிஞ்சிருச்சுன்னா இட்ஸ் பப்ளிக் தானே. அதை விமர்சனம் பண்ணுவதற்கும் அதை எதிர்த்து கேள்வி வைப்பதற்கும் மக்களுக்கு அதை சம்மந்தப்பட்டவர்களுக்கு உரிமை இருக்குல்ல. அதை விவாதம் பண்ணுவதற்கே உரிமை இருக்குல்ல. மீடியா ட்ரையல் விடாதாங்க அப்படிம்பாங்க. ஏன் மீடியா ட்ரையல் விடக்கூடாது? நீங்கள் பண்ணுற ஐயக்கத்தானே தெரிஞ்சு போகும்னா மக்கள் சொல்லட்டும். நீதி தீர்ப்பு வந்து மக்களுக்கானது தானே. இன்றைக்கு நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களுக்கு வந்து கட்சிகள் வந்து அரசியல் தான் செய்ய பார்க்குறாங்க. அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இதை வச்சு எப்படி அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்குறாங்க. அது ஒரு தவறான போக்கு. அதாவது ஒரு பிரச்சனையை வந்து திசை திருப்பு நோக்கத்தோடு செய்கிறாங்களே தவிர இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி. இப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்து பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு. அதுக்கு நிகரான சம்பவம் வந்து திமுக ஆட்சியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடக்கு. இதுக்கு மக்களுக்கு அதாவது ஒரு காலத்தில் வந்து இந்த இதை வந்து மக்கள் கையில் எடுத்துட்டாங்கன்னா இப்போ இவர்கள் தேவைப்பட மாட்டார்கள். அந்த அளவுக்கு போகக்கூடிய சூழல் உருவாகிடக்கூடாது. ஆயுதங்களை இப்போ நீங்கள் வந்து இப்போ மக்களை ஏன் ஆயுதவாணிகளாக மாறுகிறார்கள்? நீங்கள் இங்கே நிர்வாகம் செயலிழக்கும் போது தானே. ஒரு இடத்துல நிர்வாகம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீதி கிடைக்கும் அப்படிங்கல நான் எதுக்கு வந்து நான் வந்து தவறாக கொதிக்க போகிறேன்? நீதி இங்கே விலை பேசப்படுதில்ல. ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர் கர்ணன் சொல்லக்கூடியவர், அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கார், பார்த்துருக்கீங்களா? சமீபத்தில் வெளியாக இருக்குது. அது உண்மை. கர்ணன் சொன்னதுல எந்த தவறுமே கிடையாது. அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அளவுக்கு மீறிய ஒரு கருத்துக்கள் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா? அதில் என்ன அளவுக்கு மீறிய கருத்து இருக்குன்னு நினைக்கிய? இல்லை, பெண்கள் பற்றி சொல்லியிருந்தாரு, பணம் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் அது நீதிமன்றத்தில் இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல அதில் மாறுபட்ட அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா? ஒரு ஆதாரங்களுக்கு நீங்கள் ஆதாரங்கள் கொடுத்தா இவங்க விட்டுருவாங்களா? என்ன இப்போ நம்ம மேலே வந்து இப்போ வழக்கு போடுவாங்க. ஒரு பிணை என்பதே எதுக்கு? ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிட்டீங்க, விசாரணை முடிவு வரைக்கும் அவர் விசாரணைக்கு ஊர் விளைவிப்பார் என்பதற்கு மட்டும்தான் பிணை கொடுக்கக்கூடாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவரை நோகடித்து அவர் சொன்ன உண்மைகளை பொய்யுன்னு சொல்ல வைப்பதற்கான வேலைகளை தான் பிணைன்னு போட்டு சிறைச்சல்களை விட்டு அடைச்சி வச்சுக்கிறது. கர்ணன் சொன்னதை நிரூபிப்பதற்கு இது ஒன்றா ஆதரவு கொடுத்தா கர்ணன் நிரூபிப்பார். அவருக்கு கூட நாங்கள் கூட தரவுகள் கொடுக்கலாம். தவறு செய்யாத நீதிபதிகளே அதாவது மீன் திங்காத கொக்கு இருக்கா இது. அப்படி தான் நீங்கள் வந்து சொல்லுவார்ல, புத்தர் சொல்லுவார்ல, இரவாதவர் வீட்டில் போய் ஒரு இப்படி உப்பு ஒரு இப்படி கடுகு வாங்கிட்டு வா, ஒரு கைப்பிடி அளவு கடுகு வாங்கிட்டு வா, உன் பிள்ளையை நான் விளக்கி வைக்க பாருல. அதே கதை தான் கர்ணன் சொன்னதில் வந்து விதிவிலக்காக ஒரு 2-3 ஜட்ஜு 4-5 பேர் இருக்காங்க.
அதனால தான் நீதித்துறை இன்னும் உயிரோட்டமாக இருக்குது. இழுத்துட்டு தானே கிடக்கு. நல்லா ஆரோக்கியமாக இல்லைல்ல. கர்ணன் சொல்வதற்கு விதிவிலக்காக ஒரு 5-6 ஜட்ஜி இருப்பாங்க. 10 பேர் இருப்பாங்க. ஏன்னா 60 பேர் இருக்கிறதுல வந்து ஒரு 5, 6, 7 பேர் இருப்பாங்க. ஒரு மீடியேட்டர் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 4 பேர் இருப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு இல்லாமல் ஒரு 10 பேர் தான் மொத்தத்தில் இருப்பாங்க. அதன் காரணமாக நீதித்துறை ஓடிக்கிட்டு இருக்கு. பிறகு எல்லாமே நீதி இப்போ இந்த அரசுக்கும் காவல்துறைக்கும் ஏவலாளத்தானே செயல்பட்டுருக்கு. இங்கே 17 ஆண்டுகளாக நான் போடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜட்ஜ்மெண்ட் காப்பி வாங்குறதுக்கு 6 மாதம் ஆகுது. திருப்பி அப்பீலுக்கு போகிறதுக்கு இதாகுது. இந்த ராம்குமார் வழக்கு தான். நான் வந்து நிறையா இதுக்கு எடுத்துகிட்டு போகல. ஐயா ஸ்ரீமதி வழக்கு. ஸ்ரீமதி வழக்கு அப்பட்டமான கொலை. இந்த கொலைன்னு சொல்லி நான் வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்குறேன். அந்த உன்சிட்டி இந்த அவங்களுக்கு கொடுத்த பிரேத விசாரணை அறிக்கையை வச்சு, டாக்டர் கொடுத்த பிரேத விசாரணையை வச்சு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கும். அதுக்கு பிறகு அது வந்து கொலைங்கிறதுக்கு ஆதாரமாக வருது. என் மேலே வழக்கு போடுதாங்க. போட்டு நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி வந்து என்கிட்ட பேசுகிறாரு. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? வாய்ப்பு கொடுத்தா நான் வந்து அது கொலைன்னு நிரூபிக்கணும்னு சொன்ன உடனே அவங்க அதை எழுதி வாங்கிட்டு அப்படியே எழுதி வாங்கிட்டு போயிருக்காங்க. பாட்டி ஒன்றிய நோட்டீஸை கொடுத்து. இப்படி தான் இருக்குது. ஒரு மிரட்டல். இப்போ நீங்களே வந்து இது உண்மைகளை பேசுனீங்கன்னா உங்களுக்கும் ஒரு மிரட்டல் வரும். ஏன் அப்போ ஒரு ஜனநாயகபூர்வமான நாட்டில் நீங்கள் மிரட்டக்கூடாது. நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் மேலே வழக்கு தொடுத்து அதை நிறுவி அப்படின்னு சொல்லி உங்களை வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி எத்தனை வழக்குகளில் நிறுவின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வழக்கு தொடுத்து ஒரு சிறைச்சாலையில் வைத்து ஒன்று வந்து ஒரு 6 மாதம் 3 மாதம் வந்து நெருக்கடியை கொடுப்பதை விட்டுட்டு வழக்கை போட்டு சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, நீதிமன்றத்தில் நிறுவிங்க, வழக்கு நடத்துங்க, நிரூபிப்பாங்கள்ல. அதற்கான வாய்ப்பு ஏன் கொடுக்கப்படலை? இது வரைக்கும் பாருங்கள், பட்டியலின மக்கள் தான். இப்போ 1982 இந்த நான் வந்து சாட்சியாக இருக்கேன். 1982 கலவரத்தில் மீனாட்சிபுரம் கலவரம், மதமாற்ற கலவரம்பாங்க. மதமாற்ற கலவரம், மதமாற்றத்திற்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களெல்லாம் எனக்கு உறவுக்காரங்க தான். அப்போ எல்லாம் எனக்கு 21 வயசு ஆகுது. 82 23 வயசு. அப்போ எல்லாம் நான் வந்து அந்த கலவரங்களில் முழு சாட்சியாக நான் நின்றுருக்கேன். கிராமமாக அப்போ வந்து அருவாள், வெடிகுண்டுகள், அப்போ தான் வெடிகுண்டே அந்த கலாச்சாரமே வருது. 2 ஜாதிகளுக்கு இடையிலே மோதலாகுது. அப்போ வந்து பட்டியலின மக்கள் அனைவரும் ஒரு பக்கம், பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவரும் ஒரு பக்கம், பட்டியலின மக்களோடு இஸ்லாமியர்கள் வந்து சேர்ந்துருந்தாங்க. அப்போ அந்த கலவரத்தில் நடந்தது என்ன? அதற்கு பிறகு ஏன் இந்த கலவரம் நடந்துச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டாங்களா? அது உட்படுத்தப்படவே இல்லை. அதுலேயும் பாதிக்கப்பட்டது யார்? பட்டியலின மக்கள் தான். ஏன்னா பட்டியலின மக்கள் எழுந்து அடிக்கும்போது அரசு கருவிகள் யாருக்கு ஆதரவாக இருக்குது? காவல்துறை யாருக்கு ஆதரவாக இருக்குது? பிற்படுத்தப்பட்ட மக்களோட, ஆதிக்க ஜாதிகளோட நின்றுக்கிட்டு பட்டியலின மக்களை தாக்குது. இல்லை, அப்படி ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியுமா? அது ஒட்டுமொத்தமாக ஆனால் ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, வலிக்காவலில் இருக்கார் ஒரு பையன். வந்து வலிக்காவலில் வந்து கால் ஒடிஞ்சவர், காலை ஒடிச்சிருக்கு, போலீஸ் தான் ஒடிச்சிருக்கு. ஒடிச்சு ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கூட்டி போகிறாங்க. ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் கூட்டி போகும்போது என்ன நடக்கு? காவல்துறையினர் வண்டியை வாகனத்தை நிறுத்தி அவரை பூட்டை திறந்து இறக்கி அவரை விட்டுட்டு காவல்துறையினர் ஒதுங்கிக்கிறாங்க, துப்பாக்கியும் கையில் வச்சுக்கிட்டு. வந்தவங்க வந்து அவரை வெட்டி கொள்ளுறாங்க. இது நடந்துச்சா இல்லையா? திருநெல்வேலியில் நடந்துச்சா இல்லையா? பட்டியலின இது மாதிரி வேறு யாருக்கு நடந்திருக்கு? அதே மாதிரி பட்டியலின மக்கள் இதில் வழக்கில் உள்ளவங்கலாம் சரண்டர் ஆனவங்களாம் பிடிச்சி கொண்டு போய் கையை ஒடிச்சு விட்டீங்களா இல்லையா? கையையும் காலையும் ஒடிச்சிருக்கலா இல்லையா? அதே மாதிரி வந்து அதற்கு எதிர்வினை ஆற்றும் போது நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு எதிராக நடந்தவங்களை ஒரு பக்கமும், இவங்களை பட்டியலின மக்களையும் லீடர்ஷிப் எடுக்கவங்களையும் நீங்கள் வந்து கொலை பண்ண விடுறீங்களா இல்லையா? எத்தனை இதில் வந்து பட்டியலின மக்களுக்கு பட்டியலின மக்களை தவிர வேறு யாரையும் கையை ஒடிச்சிருக்கீங்க? யாரையும் ஒடிக்கலை, யாரையும் கைது கூட பண்ணலை. இன்றைக்கி எல்லாருமே உலாவிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட எல்லா ஜாதி தலைவர்களும் வெளியே உலாவிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, தென் மாவட்டங்கள் நடக்கக்கூடிய பழிக்கு பழி சம்பவங்களை வந்து நம்ம வந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்கு. நீங்கள் அடக்குமுறைக்கு எதிராக பழிக்கு பழி நான் ஆதரிக்கும். பழிக்கு பழி எதற்காக பழிக்கு பழி வருது? 2 பேரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தால் எதுக்கு பழிக்கு பழி வருது? நீ என்னை விட நீ வந்து எனக்கு அடங்கி போ அப்படின்னு நினைக்கிறேன். நீதிமன்றம் தானே அவங்களுக்கான தீர்ப்பு கொடுக்கணும். நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நாங்களே முடிவு பண்ணல, சட்டத்தில் ஒன்று இருக்குல்ல. நான் தான் சொல்ல, பட்டியல் மற்றும் பழங்குடியினர் வழக்கு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு வழக்கு சொன்னேன். இதே மாதிரி பட்டியலிடம்னா வரிசையாக பட்டியலிடலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு வழக்கு சொன்னேன். எந்த நீதிபதியாவது, கிழமை நீதிபதியாக இருக்கட்டும், மேலே வரைக்கும் உள்ள நீதிபதிகளாக இருக்கட்டும், ஜாதிய பின்புலம் இல்லாமல் இருக்காங்களா? அதை பற்றி தெரியப்படுத்தினா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தை தெரியப்படுத்துகிறா. உயர்நீதிமன்றம் சாதியமாக தான் இருக்குது. உயர்நீதிமன்றம் சாதியமாக தான் இருக்குது. மாரிதாஸ் வழக்கில் ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க, அதே இது வந்து ராமராஜ் வழக்கில் வேறு மாதிரி தீர்ப்பு சொல்கிறீங்க. மாரிதாஸ் வழக்கில் உங்களுக்கு தெரியும், மாரிதாஸ் வந்து கொரோனா காலத்தில் இப்போ இஸ்லாமியர்கள் வந்து அங்கே போய் மாநாட்டை இது பண்ணி அந்த டெல்லியில் அந்த மாநாடு நடத்துகிற விளைவு இங்கே வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து கொரோனா பரப்பி விட்டாங்க அப்படின்னு ஒரு அவதூறான இதை ஒரு சமூகத்தின் மீது திணிச்சார். இது ஒரு கருத்து சுதந்திரம்னாரு ஒரு நீதிபதி. உண்மையான என்ன நடந்திருக்கு, நடந்த நிலை என்ன அப்படின்னு ஒரு எடுத்து செந்தில் மல்லர்னு ஒரு வரலாற்று
பின்புலம் உள்ள ஒரு எழுத்தாளர் பேசுகிறாரு. நீ எப்படி பேசலான்னு சொல்லி அவர் 3 மாதங்களாக ஓட விடுது. அப்படி அவர் மேலே போட்டிருக்க வழக்குக்கு 3 வருட தண்டனை தான். 41A நோட்டீஸ் கொடுக்காம அரெஸ்ட் பண்ண முடியாது. அரெஸ்ட் இஸ் நாட் நெசரின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இங்கே நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, உயர் நீதிமன்றம், நீ மன்னிப்பு கேளு, அப்போ தான் உனக்கு பிணை கொடுப்போம்னு சொல்லுது. இது எவ்வளோ கேவலமானது. இதே தான் வேங்கவே இல்லை. இதே இது வந்து ஒரு பட்டியலினம் சாராத வேற ஒரு மக்களுடைய நிலைப்பாடுனா இறந்துருந்தா இந்த வேலையை செய்வாங்களா? ஒரு இறப்பை, ஒரு மாண்புமிகு, ஒரு செத்த அப்புறம் அந்த பிணத்திற்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, பிணம் நம்ம சொல்லக்கூடாது, அந்த அவருடைய இறப்பினுடைய மாண்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு கடமை வந்து ஒரு அரசுக்கு இருக்கா இல்லையா? அதை மீறுவதற்கு அரசுக்கு என்ன ரைட் இருக்குது? இதே தான் செஞ்சாங்க ஒரு இதில், தெருவில் பதைக்க விடலைங்கள, காவல்துறையாக தூக்கிட்டு ஓடி போய் பேசாங்கல்ல. அந்த காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? எங்கள் இவருடைய பாடியை தூக்கி கொண்டு பிதப்பதற்கு? இது இப்படிப்பட்ட கேவலங்கள் வந்து இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து சமூக நீதி நாடுன்னு சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, சாராய கடையை நம்ம முதல்வரே திறந்து விட்டுக்கிட்டு சாராயம் குடியாதவங்களை விளம்பரம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அது ஒரு எவ்வளோ அபத்தம். அதே தான் இது. தென் மாவட்டங்களில் தொடர் படுகொலைகள் நடந்திருக்கு, கலவரங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கான தீர்வு தான் என்ன சார்? இப்போ சரியான தீர்வு இப்போ தென் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இன்றைக்கி பிரச்சனை வந்து தேவேந்திரகுல வேளாளர்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை பொறுத்தவரை ஒரு மாண்புமிக்க சமூகம். எப்படின்னா, உழைக்கும் சமுதாயம். இன்றைக்கி வந்து உணவுப் பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயம் சார்ந்த விவசாயத்தில் உள்ள ஒரு சமூகம். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, பசித்தவன் பள்ளக்குடிக்கு போடுனாங்க. தனக்கு சாப்பாடுனா கூட அடுத்து கொடுத்து சாப்பிட சமூகம். இன்றைக்கி அந்த சமூகம் சீரழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. கூலிப்படைகளாக ஒரு சில படைகள் மாறி போச்சு. அது வேறு. இருந்தாலும் சமூகத்தினுடைய மாண்பு ஒரு காலத்தில் அந்த மாதிரி இருந்த சமூகம், அந்த குறிப்பிட்ட அந்த சமூகத்தை ஒடுக்குவதற்கு சமூக நினைக்கையில் வந்து இவர்கள் வந்து அடங்க மறுக்கிறார்கள். அந்த திருமாவளவன் சொன்ன மாதிரி அத்துமீறுன்னு சொல்கிறாங்களே, இவர்கள் ஏற்கனவே 1982க்கு முன்னாலே, அந்த காலத்திலேருந்து 1957 முதல்வர் கழகத்திலேருந்து அத்துமீறிட்டு தான் இருக்காங்க. அந்த அத்துமீறலை வந்து எந்த இடத்துலையாவது அரசு உதவியோடு மட்டும்தான் இவங்க வந்து இந்த பட்டியலினத்தை சேர்ந்த தேவேந்திர வேளாளர்களை ஒடுக்கியிருக்காங்களே தவிர, அரசுடைய உதவி இல்லாமல் எங்கேயாவது ஒடுக்கியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அதனுடைய விளைவு தான் வந்து அதற்கு தீர்வு இல்லாமல் இருக்குது. ஏன்னா அரசு வந்து ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட அடக்குமுறைக்கு ஆதிக்க சமூகத்திற்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்கீங்க? ஆதிக்க சமூகத்தினுடைய குறியீடுகளை நீங்கள் வந்து இப்போ உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆதிக்க சமூகத்தினுடைய தலைவர்களுடைய இறந்து போன தலைவருடைய விழாக்களுக்கு அரசு விழாவாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் வந்து அரசு ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களை ஒடுக்குவதற்கான நேரமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ் தேசியம் எழுச்சி பெற்றக்கூடாது. தமிழ் தேசிய எழுச்சியை ஒடுக்குவதற்கு தான் இத்தனை வேலையும் நடக்குது. விவரம் இல்லாமல் எல்லாமே வேறு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே தமிழ் தேசியம் வந்து பழைய தமிழரசனுடைய தமிழ் தேசியம் வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. அது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தென் மாவட்டம் இல்லை, எந்த மாவட்டத்துலேயுமே வந்து ஜாதியத்தை ஒழிக்காமல் ஒரு அடுத்த கட்ட நகர்த்த முடியாது. அப்போ ஜாதியத்தின் இறுக்கத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுல அரசும் இந்த ஆட்சியாளர்களும் அனைத்து துறைகளையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஜாதியத்தை தக்க வைக்கணும்னு நினைக்கையில் ஜாதியத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் தான் தென் மாவட்டத்தில் அது எழுச்சி பெறுது. தென் மாவட்டங்களில் நடந்த சம்பவங்களை வந்து குறிப்பிட்டு சாத்தான்குளம் சம்பவம், அந்த லாக்அப் டெத் நடந்துச்சு. அதன் பிறகு இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கா? சிறை மரணங்கள் பொறுத்து உங்களை கருத்து சொல்லுங்க. சிறை மரணங்களை பொறுத்தவரையில், அங்கேயும் சாவை பொறுத்தவரையில், சிறை மரணங்களை சாத்தான்குளத்தில் நடந்த மரணத்தை பொறுத்தவரையில் வந்து நான் தப்புன்னு அதாவது அதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை வந்து அனைத்து சமூகங்களும் வந்து அதுக்கு ஆதரவளிச்சிச்சு. அரசும் அதுக்கு ஆதரவளிச்சிச்சு. அதனுடைய விளைவாக சாத்தான்குளத்தில் இறந்தவர்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சு. சாத்தான்குளத்தை இறந்த மரணத்தை விட மோசமான மரணம் சிங்காரத்தினுடைய படுகொலை. எங்கள் காவல் பாதுகாப்பில் போகையிலே நடக்கு. சரி, இதை விட மோசமான மரணம் ராம்குமாருடைய மரணம். நம்பித்தானே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவர் வந்து மின்சாரம் தாக்கி இறந்து விட்டாருன்னு சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு கேவலமாக சிறைச்சாலை வச்சுருக்கீங்க. அப்போ இந்த காவல்துறை மரணம் அங்கேயும் வந்து ஜாதி தான், சாதிக்கு ஒரு நீதி தான். அதாவது சொல்லுவான் ஒரு இதில் வந்து, இன்னும் வந்து என்னதான் அரசியல் பேசியாச்சுன்னு சரி, ஆனால் நீதி என்பது வந்து சாதிக்கு சாதி வித்தியாசப்படும். சிங்காரத்தினுடைய மரணம் ஒரு மாதிரி, அதே மாதிரி இப்போ இருந்து தீபக் ராஜாவுடைய மரணம் வேறு மாதிரி, ராம்குமாருடைய மரணம் வேறு மாதிரி. இப்படி வந்து சாதிக்கு சாதி வித்தியாசப்படுமே தவிர, நீங்கள் வந்து பட்டியலின மக்களுடைய மரணத்தை பொறுத்தவரையில் அது வந்து ரொம்ப இலவாக எடுத்துக்கிறதாங்க, ஒரு மிதக்கும் கட்டை போல். இதே வந்து நீங்கள் வந்து சாத்தான்குளத்தை பொறுத்தவரையில் அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் அங்கேயும் தப்பு பண்ணது யாருன்னா நீதிபதி அன்னைக்கு தப்பு பண்ணாமல் இருந்திருந்தா அந்த 2 பேரும் பிழைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிமாண்ட் பண்ண நீதிபதி தவறு செய்யாமல் இருந்திருந்தா அன்னைக்கு நீதித்துறை தவறு தான் இந்த சாத்தான்குளம் மரணத்துக்கும் காரணம். ஒருத்தன் அடிச்சுட்டு வரான், அவன் அடிபட்டு கிடக்கவன் இவர் வாட்டில் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டா மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இவன் மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணிடுது. உடனேவா 15 நாள் கைது ரிமாண்டு போ
அவனுக்கு என்ன அடிபட்டிருக்கு, உன்னை யார் என்ன செஞ்சா, என்னப்பா செஞ்சாங்க அப்படின்னு கேட்கணுமா வேண்டாமா? அதெல்லாம் எதுவும் கேட்கறது இல்லை, பண்ணி விட்டுறது. சிறைச்சாலைகளுக்குள்ள கையை ஒடிக்கிறது, சிறைச்சாலையில் எல்லா கை ஒடிஞ்சவங்க எல்லாரையும் எடுத்து பாருங்க. அது 2வது வந்து திருநெல்வேலி சிறைச்சாலையில் பல்லர்களை வைக்க மாட்டாங்க. திருநெல்வேலி சிறைச்சாலையில் பல்லர்கள் அடைக்கிறது கிடையாது. அவர்களை எந்தாவது வேறு சிறைச்சாலைக்காக வைப்பாங்க. இங்கே சிறைச்சாலையில் 4 பேர், இந்த சிறைச்சாலையில் 4 பேர். ஏன்னா இவங்களுடைய வீட்டுக்காரர்கள் போய் அவங்க கூட அவங்கள பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது. சிறையில் கூட அங்கே பாகுபாடு இருக்கா இல்லையான்னு கேளுங்க. சிங்காரம்ங்கிறவரை நீங்கள் காவல்துறை வச்சுருக்கீங்க, உன்னை நம்பித்தானே வண்டியில் ஏறியிருக்காங்க. நீதிமன்றம் அவனுக்கு தீர்ப்பு சொல்லணும்னா நீதிமன்றம்லாம் அவருக்கு தண்டனை கொடுக்கணும். அங்கே போனால் அப்புறம் நீ கையை ஒடிக்கிறது தப்பு தானே. நீ அங்கே வெளியே வச்சு 2 பேர் வெட்டிட்டாங்க, குத்திட்டு கிடக்கான், அப்போ நீ வந்து அதை பார்த்துக்கலாம். அதில் யார் வெட்டிருக்காங்களோ குத்திருக்காங்களோ அதை தீர்மானிக்கிறது. ஆனால் நீதிமன்றங்களும் அரசும் காவல்துறையும் யாருக்கு ஆதரவாக இருக்குது? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்குது. அது இன்றைக்கி நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்குது. நாங்கள் எத்தனை ஆதாரங்கள் நிரூபிக்க முடியும்? அதுக்கு கர்ணன் சரியாக விளக்கம் சொல்லியிருக்காரு. கர்ணன் சொன்னதில் எந்த தவறுமே கிடையாது. வாய்ப்பு கிடைக்கட்டும், நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் நிரூபிக்கோம். இப்போ மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட காவல்துறையாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், நீதித்துறை வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து சொல்கிறாங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து? என்னுடைய கருத்து வந்து மற்ற மாநிலங்களை பொறுத்தவரையில் ஊடகங்கள் வந்து மறைக்கி, இங்கே ஊடகங்கள் கொஞ்சம் இப்போ இதாக இருக்கிறதுனால வந்து அது வெளியே வருது. அதனால் பெருசாக வந்து இப்போ இந்த மற்ற மாநிலங்களை விட ரொம்ப மோசமாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு காவல்துறை தான். இன்றைக்கி தமிழ்நாடு காவல்துறை முடிக்கணும்னு பேர். உதாரணத்துக்கு பெரிய வழக்கறிஞர் சங்கரசுப்புனுடைய மகனுடைய வழக்கில் என்ன ஆச்சு? நரி கடிச்சிருச்சுன்னு முடிச்சுட்டாங்க வழக்கை. போலீஸாரை முடிச்சது தான். அதை உயர்நீதிமன்றமும் அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு. கேவலமாக இல்லையா? எந்த ஊருக்குள்ள இந்த மெட்ராஸில் எத்தனை நரி இருக்குது? மெட்ராஸில் நிறைய இல்லைதா? உங்களுக்கு தெரியாதா? மக்கள் கொஞ்சம் ஒன்று இப்போ இந்த பிரச்சனை ஒன்றுன்னா கடந்து போயிடுவாங்க. இப்போ எப்படி இப்போ சீமான் பிரச்சனை பேசிகிட்டு இருக்காங்க, பெரியார் சீமான் பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு வேறு இன்னொரு பிரச்சனை தான், அதை கடந்து போயிடுவாங்க. இந்த கடந்து போக விடாமல் ஒரு பிரச்சனையின் தீர்வுக்கு கடைசி வரைக்கும் போகிறதுக்கு வந்து ஊடகங்கள் சரியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். ஊடகங்களும் இங்கே சில பெரிய தவறுகளை பண்ணிகிட்டு இருக்கு. ஊடகங்கள் எந்த அளவுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு, எந்த அளவுக்கு ஊடகங்கள் மக்களுக்கு சேவை செய்தோ அந்த அளவுக்கு ஊடகங்கள் வந்து கெடுதலான ஒரு போக்கையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு டிஆர்பி ரேட் ஏற்ற மாதிரி அந்த நேரத்துக்கு நேரம் எது வைப்புக்கு இருக்கோ அதை மட்டும் பேசிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருது. இதனுடைய பேக் பெயிண்டிங் என்ன? இதுக்கு பிறகு இதில் என்ன நடந்துச்சு? இப்போ ஞானசேகரம் பிரச்சனை மறைஞ்சு போச்சா? யூனிவர்சிட்டி பிரச்சனை, அதுக்கு ஒரு தீர்வு காணணுமா இல்லையா? இது தீர்வு கொடுக்குறது யார்? அதே மாதிரி தான் பொள்ளாச்சி பிரச்சனை இன்னும் என்னுடைய கதைகள்லாம் ஒழிச்சிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இப்போ ராபின்குட்ஸ் மாதிரி தான் ஆள் வரணும். தவறு செய்கிறவர்களை தண்டிப்பதற்கான இது இந்த இளைஞர்கள் மத்தியிலிருந்து ஒரு தன்னியல்பான ஒரு படை எழும்பும். ஏன்னா இதே நிலை நீடிச்சு அப்படின்னா இல்லை, மக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அரசியல் ரீதியாக போராட்டங்கள் வழியாக தானே தீர்வு கொண்டு வர முடியும். போராட்டங்களுக்கு மரியாதை இருந்தால் தானே. அன்னைக்கு காந்தி போராடினார், பிரிட்டிஷ்கார மதித்தான். இன்றைக்கி அதே போராட்டத்தை எத்தனை பேர் நீங்கள் மதிக்கிய? இங்கே தடா பொடான்னு போட்டு உள்ளே போட்டு அமைக்கணும் இருக்குது. அந்த போராட்டங்களுக்கு மரியாதை கொடுக்கீங்களா? ஒரு இறந்து போனால் நீங்கள் வேங்க வயலில் என்ன நடந்துற போகுது? 100 போலீஸ் போட்டு தான் நீ ஒரு 500 போலீஸை போட்டு பண்ணிக்கி அவங்களால கும்பிட்டு போட்டோம், இறந்தவருக்கு ஒரு மரியாதை செலுத்தி போட்டோம். அப்போ நீங்கள் வந்து இது வேணும்ல, இந்த மக்களுக்கு இறந்த பின்னும் கூட எங்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, சாவதற்கு புதைக்கிறது கூட எங்களுக்கு உரிமை கிடைக்கலன்னா நாங்கள் எங்கே போகிறது? அப்போ இந்த நாடு எங்களுக்கானதா? இந்த அமைப்பு அரசியலமைப்பு சட்டம் பட்டியலின மக்களுக்கும் பொருந்தாதாங்க கேள்வி எழுதுல. ஏன்னா இப்போ இதே இதில் வந்து நான் சொன்னேன், செந்தில் மல்லர் பிரச்சனையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்க மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்தா வழக்கை க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? அப்போ பிழை என்பதே என்னென்னு தெரியாதவங்க நீதிபதியாக இருந்தால் என்ன செய்வீங்க? இப்படி சொல்லிட்டு அதை நீதிமன்றம் அவமதிப்புமாங்க. சரி, நீதிமன்றம் அவமதிப்புனா நீங்கள் நீதிமன்றம் ஏன் அவமதிச்சின்னு சொல்லி அவருக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், அதை விடல பிடிச்சி கொண்டு ஜெயிலில் வைப்பாங்க. இதே வந்து மனித உரிமை மீறல் இல்லையா? அந்த பாடிகையை போய் பார்க்க விடாமல் பண்ணுறது மனித உரிமை மீறல் இல்லையா? மனித உரிமை ஏழை நாங்கள் முறையாக மதிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஐநாவில் மனித உரிமை கவுன்சிலில் உலக நாடுகளுடைய மனித உரிமை கவுன்சில் நீங்கள் ஒப்புதல் அளிச்சிருக்கீங்க. மனித உரிமைகள் எங்கள் நாட்டில் எந்த வகையிலையும் மீறப்படலைன்ட்டு. அதனால தான் மனித உரிமை அமைப்புகளெல்லாம் நிறைய அமைப்புகள் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஃபோக்கஸால் இருந்துக்கிட்டு இருக்கு. கேடி கூத்தாக ஒரு ஃபோக்கஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்காண்டி. எத்தனை குற்றச்சாட்டுகள் வச்சாலும் கடைசியில் இறுதியில் வந்து மக்கள் வந்து அரசியலாகவோ அல்லது நீதித்துறை சார்ந்ததானே தீர்வுகள் கிடைக்க முடியும். இதனுடைய விளைவு எங்கே போகும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணுங்களே. இப்போ சட்டத்தை மக்கள் கையில் எடுக்கக்கூடாது. அப்போ மக்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? சட்டத்தை நிர்வாகிப்பவர்கள் சரியாக நிர்வகிக்கணும். இந்த நிலை ரொம்ப நாள் நீடிச்சுன்னா நீங்களே என்ன நினைப்பீங்க? பசியை அவ்வளோ நாளைக்கு கிடப்பீங்க. பக்கத்தில் சாப்பாடு இருக்கு, உங்களை தொட விடாமல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 10 பேர் நின்று பசிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன செய்வீங்க? ஒரு கட்டத்தில் அடித்து போட்டு அந்த சாப்பாடை எடுக்கணும்னு நினைப்பீங்களா? அந்த நிலை வரும்.
அது வந்து இவங்களா இல்லை, தன்னெழுச்சியாக அதான் வரும். அவர் சொல்லுவார், மாவோ சொல்லுவார், மாசேதுங்க சொல்லுவார், மரம் ஓய்வு விரும்பினாலும் காற்று அதனை விடவில்லை விடாது அப்படிம்பார். மரம் ஓய்வு விரும்புது, நம்ம அமைதியாக தான் இருக்கணும் விரும்புதோம். ஆனால் இந்த அரசும் இந்த அரசாங்கங்களும் மக்களுக்கு எதிராக ஜனநாயக விரோத செயலை செய்யும்போது மக்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எந்த வரையான ஆயத்தை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அரசும் அதிகார வர்க்கமும் இப்போ நீதிமன்றமும் காவல்துறையும் ஒரே நேர்கோட்டில் பயணிச்சாதான் சரியான தீர்வு இருக்கும். அப்படி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரே மாதிரி இப்போ பயணிக்கல. ஆதிக்க ஜாதி மக்களுக்கு எதிராக ஜாதியத்தை நிலைநிறுத்துவதற்காக இன்னைக்கு அரசாங்கமும் நீதித்துறையும் காவல்துறையும் எல்லாமே வந்து இணைந்து செயல்படுது. அதனுடைய விளைவு மக்கள் வந்து தன்னெழுச்சி போக்கில் அதை நம்ம வந்து ஈக்குவலு அப்படின்னு பார்க்காங்க. இப்போ தமிழ் தேசியம் இன்றைக்கி எல்லாம் மறைஞ்சு ஒரு காலகட்டத்துக்குள்ள ஒன்று ஒன்று மாறும்ல. ஒரு கம்யூனிசம் வந்தது, கம்யூனிஸ்டுக்கு பதிலாக அதுக்கு அடுத்த கட்டம் வந்தது. இன்றைக்கி தேசிய இனங்களுடைய எழுச்சி வந்து வந்ததுடைய விளைவு யூஎஸ்எஸ்ஆருங்கிறது வந்து எத்தனையோ தேசங்களாக உடஞ்சி போச்சு, 16 17 தேசங்களாக உடஞ்சி போச்சு. அது தேசிய இனங்களுடைய எழுச்சி தானே. அதே தானே இந்தியாவும் பல கலாச்சாரம் இதுகளில் தேசிய இனங்களுடைய எழுச்சி வரத்தானே செய்யும். அதை தடுப்பதற்கு என்ன செய்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான விளைவுகளை வந்து இது பண்ணுறீங்க. அறிவுபூர்வமாக மக்களை சிந்திக்குவதற்கு விடணும். ஒன்று ஜனநாயகபூர்வமாக எல்லாரும் வாழ்வதற்கு வாய்ப்பளிக்கணும். இங்கே என்ன நடக்குது? அதனுடைய விளைவு தான் வேங்க வாசலில் வந்து என்ன நடந்துட போகுது? உங்களுடைய இறப்ப மரியாதையாக நீங்கள் நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன குறைபாடு, என்ன இளவெடுத்து போச்சு உங்களுக்கு? இந்த கிவக பேசுகிற மாதிரி தென் மாவட்டங்களில் இன்னும் வந்து கண்ணன்கிட்டு தான் இருக்குது. உங்களால் எத்தனை பேருடைய கையை ஒடிக்க முடியும்? தென் மாவட்டங்களில் எதிர்த்து கேட்டால் கையை ஒடிச்சிருவீங்க. என்னையவே கேட்டாங்க, என்னைய ஒரு வழக்கில் எடுத்துக்கிட்டு பொய்யா வழக்கு போட்டு என்னைய கூலிக்காரம்னு சொல்லி ரிமாண்ட் ரிப்போர்ட் எழுதி உயர் நீதிமன்றமும் ஒத்துக்கிருச்சு. இம்மிட்டுக்கும் ஆன்டிசிபேட் பேர் வச்சுருக்கேன், எதிர்பார்ப்பு பணையும் வச்சுருக்கேன். எதிர்பார்ப்பு பணம் உனக்கு செல்லாது, நீ வந்து தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன், நான் நீதிபதியா? ஏன் நீதிபதியாக இருக்கலாம், நான் உன்னை கூலின்னு தான் எழுதுவேன், ரிமாண்ட் பண்ணுவேன். சிறைச்சாலையில் ஒன்று அடைக்கும் போதும் கூலின்னு தான் ரிமாண்ட் பண்ணுறாங்க. கூலின்னு சிறைச்சாலையிலையும் கூட ஒரு கூலிக்கு என்ன மரியாதை, அந்த மரியாதை தான் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் வந்து சட்டம் வந்து நான் இது கேட்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் போட்டால் நீ இனிமேல் நீதிமன்றத்துக்கே வரக்கூடாது, ஏன்னா நீதிபதியாக இருந்தவங்கார். ஏன் நீ அங்கே என்னை சிறைச்சாலையில் வைக்கும்போது மட்டும் என்னை வந்து கூலிக்காரம்னு சொல்லுவேன், இங்கே நான் வந்து இங்கே வந்து நீ வந்து நீதிபதி அப்படின்னு சொல்கிறேன், என்னைய வினோதமாக இல்லையா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீதிமன்றங்களுடைய மொழி வந்து அவரவருடைய தாய்மொழியில் இருக்கணும், தமிழில் இருக்கணும். தமிழ் இல்லாமல் ஆங்கிலத்தில் இருக்குது. என்ன நீதிபதிகள் என்ன சொல்கிறான்னு வழக்காடிக்கும் தெரியாது, வழக்கு நடத்துவனுக்கு அந்த நீதிபதிக்கும் நம்ம என்ன திருப்பி சொல்லணும்னு தெரியாது. அவர் ஏதாவது ஒரு மொழியில் அவரால் சொல்லிட்டு போவார்ல, வக்கீலுக்கும் தெரியாது, என்ற வக்கீல் போட்டு பண்ணிட்டு போவாங்கல்ல. அப்போ மக்களுக்கான மொழியில் மக்களுக்கான சுதந்திரம் முழுமையாக இருக்குன்னா நீதித்துறை தமிழில் இயங்கணும், நிர்வாகத்துறை தமிழில் இயங்கணும், அவருடைய தாய்மொழியில். தமிழ்னு சொல்லுது. இப்போ கேரளாவில் இருக்குன்னா கேரளாவில் இயங்கணும், இதில் இப்போனா மைசூர்லன்னா அவனுக்கு இப்போ கர்நாடகாவில் இயங்கணும். அதானே சரியாக இருக்க முடியும். இங்கே அது வந்து என்ன இருக்குது, இன்னும் வந்து ஆங்கிலத்திலலாம் இயங்கிட்டு இருக்குது. கேட்டால் நாங்கள் வந்து ஆங்கிலேயர்களை விரட்டிட்டோம். ஆங்கிலேயர்களை ஏன் விரட்டினாங்க? சனாதானத்திற்கு எதிராக இருந்தாங்க, அதனால் விரட்டினாங்க. எந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை நீங்கள் வந்து தலைவர்களை விமர்சனம் பண்ணணும்னு சொல்ல வரல. எந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் வந்து இந்திய மக்கள் வந்து சமமாக வாழணும்னு சொல்லி எத்தனை பேர் சொன்னாங்க? சனாதானத்தை பாதுகாப்பு தான் வந்தான் எல்லா காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் எல்லாரும் சரி. அதனுடைய விளைவு தான் அன்றைக்கி அம்பேத்கர், பெரியார் போன்றவர்கள் இந்தியா எங்களுக்கு சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க. உடனே சுதந்திரம் வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரம் என்ன, ஏன்னா சுதந்திரத்தை கொடுத்ததே பிரிட்டிஷ்காரன் தான் சுதந்திரத்தை கொடுத்தான். இவங்களா சுதந்திரத்தை நம்ம வாழ விட்டாங்க? சனாதானம் இன்றைக்கி சனாதனத்தை தூக்கி பிடிப்பதற்கு நீதிமன்றங்கள் சொல்லுது இல்லை. அப்போ நீதிமன்றங்களிலும் அங்கே வந்து நியாயமான போக்குகள் இல்லை. எதுக்கு நீங்கள் எதிர்த்து கேட்க முடியாது. கண்டெம்ட் கோர்ட்டு அப்படின்னா உடனே பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. வா, உன் மேலே கண்டெம்ட் கோர்ட்டு போட்டிருக்கேன், நீ சொன்னது சரியா இல்லையா, வாதம் பண்ணு, பொதுமக்கள் சொல்லட்டும். கண்டெம்ட் கோர்ட்டு வரல, கோர்ட்டுக்கும் எனக்கு தானே இப்போ நமக்கு தானே பிரச்சனை. அப்போ வந்து நீதிபதியாக இருக்கிறது அங்கே மக்களாவில் இருக்கணும். நீயே நீதிபதியாகவும் நீயே இதாகவும் இருக்க முடியாதுல்ல. ஏன்னா அதுதான் கோரம் நான் சுடேசுமா, ஒரு லத்தீன் பழமொழி. அவனுடைய வழக்குக்கு அவன் நீதிபதியாக இருக்க முடியாது. கண்டெம்ட் கோர்ட்டில் வந்து நீதிமன்றங்கள் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? அப்போ முன்னுக்கு பொன் முரணான ஒரு குளறுபடியான ஒரு அமைப்பில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து 50லேருந்து இன்றைக்கி 74 75 வருஷமாக நம்ம என்ன 75 வருஷமாச்சு. 75 வருஷத்தில் நம்ம என்ன கண்டோம்? எந்த முன்னேற்றமும் அடையலை. இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? மக்களுக்கான சரியான திசை எதுன்னு? மக்களுக்கு சரியான திசையை திருப்புவதற்கு இவர்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்கு தான் இன்றைக்கு அரசே வந்து சாராயத்தையும், அரசு சாராய கடை நடத்த வேண்டிய நோக்கம் இன்னைக்கு மக்கள் தெரிந்து விடக்கூடாது, சிந்திக்கக்கூடாது. இன்றைக்கி கஞ்சா கிராமமாக இருக்குது. கஞ்சாவெல்லாம் நாங்கள் படிக்கிற காலங்களில் கஞ்சானா எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ நான் வந்து என்னுடைய
நான் வந்து 3 இதையும் பார்த்தேன். சுதந்திர போராட்டம் நடந்து ஒரு 10 வருஷம் கழித்து நான் வந்துருந்தேன் பிறக்கேன். அப்போ ஒரு 10 வயசில் 67 எனக்கு திமுகவுடைய ஆட்சி வரையில் எனக்கு நல்லா தெரியும். அந்த நிலைகளும் எனக்கு தெரியும். திராவிட அதிமுக ஆட்சியிலும் தெரியும். இங்கே 69 வயசில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறோம். இது விளைவு என்ன, கஞ்சாவெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இப்போ பார்க்கையில் வந்து எல்லா கிராமங்கள்லேயும் பள்ளிக்கூடங்களிலையும் கண்ணீர் வடியுது. சில தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கடைசியில் கஞ்சா கிறுக்கனா வந்து நிற்கையில் எப்படி இருக்குது, வேதனையாக இருக்குது. நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்க்குது. கிழமை நீதிமன்றங்களில் இருக்கவங்க வந்து சமூக உணர்வு இல்லாதவர்களாக இருக்காங்க. அதாவது என்ன சொல்லணும்னா கண்ணீர் வரணுங்கய்யா, இந்த சமூகம் வந்து இப்படி சீரழியுதே அப்படின்னு வச்சுட்டு ஒரு உளப்பூர்வமான வேதனை இருக்கணும். அந்த வேதனையே இல்லையே. யாருக்கு இருக்கணும்? ஆட்சியாளர்களுக்கு இருக்கணும், அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கணும். இந்த அதிகாரத்தை சுவைப்பதற்கு இருக்காங்களே தவிர அதிகாரம் என்பது வந்து இப்போ இவங்க இப்போ சொன்ன மாதிரி இருக்கணும். முகமது நபிகள் சொன்னது மாதிரி இருக்கணும். நபிகள் நாயகம் எப்படி எனக்கு கூடுதலாக கிடச்சிருச்சு அதை திருப்பி கொடுக்கும்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் மதத்தையும் மார்க்கங்களையும் பின்பற்றணுமே தவிர மார்க்கங்களையும் மதத்தையும் பின்பற்றுவது என்பது ஒரு மனிதனை அடிமைப்படுத்துவதற்கு, ஒரு மனிதனை இழிவுபடுத்துவதற்கு நீங்கள் செல்லக்கூடாது. ஆனால் இங்கே என்ன நடக்கு, இவர்கள் திருந்தி விடக்கூடாதுன்னு இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய நோக்கம் வந்து கஞ்சாவுக்கு எதிராக இல்லை, நடிக்கி எல்லா பள்ளிக்கூடங்களிலும் கஞ்சா விற்கப்படுகிறது. இது அரசனுடைய ஏற்பாட்டின் பேரில் தான் செய்யப்படுகிறதுங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அதனால தான் அவங்க வந்து சாராய கடை ஒழிப்பதற்கு அவங்க தயாராக இல்லை. இந்த சாராயத்தை வச்சு தான் நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம். கண்ணை விற்று சித்திரை வாங்கலாமா? கண்களை விற்று சித்திரை வாங்கலாமா? அது சித்திரை எதுக்கு? அரை வயிற்று கஞ்சியாவது நல்லா குடிப்போம்யா. சாராய கடைகள் எதுக்கு? இன்றைக்கி வட இந்தியாவிலேருந்து எல்லோரும் நிறைய பேர் வேலை பார்க்காங்க. நான்லாம் அந்த மம்பட்டி வெட்டு வேலைக்கு போயிருந்தேன். நீங்கள் வாழைப்படம் பார்த்துருப்பேன். அந்த மாதிரி சுமக்கிற மாதிரி கரும்பு கட்டு வேலைக்கு போய் நான் எல்லாம் போனேன். நீதிபதி அதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கேன். நான் வந்து மாடு மேய்ச்சிருக்கேன். எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் செய்வேன். ஏன்னா எங்கள் சொந்த வேலைகளை பார்த்து ஆகணும். இன்றைக்கி ஒரு மம்பட்டி வெட்டுவதற்கு எந்த இளைஞருக்கு அதுக்கு தெம்பு இருக்கா? சாரையும் குடிச்சு எல்லாம் இங்கே வீரர்கள் வந்து நின்றுட்டு இருக்கான். 100 வயசு வாழ வேண்டியவன் 40 வயசில் 50 வயசில் மரணம் அடையுதான். அப்படியே வாழ்ந்தாலும் அவங்க குத்த வச்சுக்கிட்டே வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அரசு தானே. இந்த அரசு சாராயத்தை ஒரு ஒரு உத்தரவில் நிறுத்திட முடியாதா? கஞ்சாவை ஒரு உத்தரவில் நிறுத்த முடியாதா? கஞ்சா விற்கிறவங்க தான் மந்திரியாக வரான். சாராய பேட்டரி வச்சுருக்கவங்க தான் மந்திரியாக இருக்கான். பின்ன எப்படி நீங்கள் நாடு விளங்கும்? நீதிபதியாக இருக்கான், அவர் ரியல் எஸ்டேட் நடத்திக்கிட்டு இருக்கான். பெரும்பாலான நீதிபதிகள் இப்போ அவங்களுடைய பினாமியில் ரியல் எஸ்டேட் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லைன்னு சொல்லுங்கள். கர்ணன் பேசியிருக்காருல்ல, கர்ணன் பேசல என்ன தவறு இருக்குது? அதற்கெல்லாம் வித்துட்டவருக்கு வந்து பெரிய பெரிய நீதிபதிகளாக இருக்கலாம். பேரை சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைச்சா பேரை நீங்கள் இதை சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் நீங்கள் வெளியிடுதாருன்னா நாங்கள் பேர்கள் கூட சொல்ல வரிசையாக லிஸ்ட் போட்டு கூட தரோம். அதனால் வேங்கவேயில் வந்து ஒரு உதாரணம். நாங்கள் இன்னும் பொறுப்பதற்கு இல்லை. இந்த திருமாவளவன் அனுப்பிக்கிட்டு இருக்கலை. அப்படி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் எழுச்சி பெற்றாங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. இது காட்டாற்று வெள்ளம். பின்ன அடிச்சுட்டு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அரசு திருந்தி கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். உங்களுக்கு ஆரஞ்சு தோல் மாதிரி போர்ஸ் இருக்கா? அதை கம்மி பண்றதுக்கு உடனே வட்சப்பதமோட 10% நயசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்க. Taste the Daily.